விஜய் வந்து நிவினை மீட் பண்ணி கேட்குறாரு, இந்த மாதிரி காவேரி எங்கே போயிருப்பான்னு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து முதல்ல பதட்டம் அடைகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வந்து சென்னையில் இருக்கா, கண்டிப்பாக வந்து அங்கே போயிருக்க சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்க்க விஜய் போகிறாரு. அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி காவேரி இங்கே வரல, ஆனால் கண்டிப்பாக காவேரி வந்து கொடைக்கானல் தான் போயிருக்கணும், அங்கே தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ளூ கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் கிளம்புறாரு நமக்கு விஜய். வர வழியில் தாத்தா வந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்ன விஜய் என்ன ஆச்சு, காவேரி கிடைச்சாலான்னு சொல்லிட்டு. இல்லை கிடைக்கலன்னு, நீ காவேரியோடு தான் வரணும் புரியுதா, காவேரி இல்லாமல் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க தாத்தா, கண்டிப்பாக நான் காவேரியோடு தான் வருவேன்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிடுறாரு. அடுத்து விஜய் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து தேடுறாரு, கொடைக்கானல் ஃபுல்லாக தேடுறாரு, காவேரி கிடைக்கல. சரி அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பார்க்குறாரு. காவேரி வந்ததை வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ காவேரி இந்த ஊரில் தான் இருக்காளா, காவேரி இப்போ எங்கே வீட்டில் இருக்காளா அப்படின்னா, இல்லைப்பா வெளியே போயிருக்கா அப்படின்னோடனே காவேரி தேடி ஃபுல்லாக அலையிறாரு. எங்கே தான் போன காவேரி, இப்படி பண்ணிட்டியே, இங்கே தான் வந்திருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் அலையிறாரு. பார்த்தா காவேரி வந்து ஒரு கடையில் நின்றுட்டுருக்காங்க. ஓடி போயிட்டு காவேரி அப்படியே கட்டிக்கிறாரு. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்துட்டு, விஜய் விடுங்கன்றாங்க. காவேரி விட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இப்படிலாம் பண்ண, நீ இல்லாமல் எப்படி தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக தவிக்கிறோம், எதுக்காக பயப்படணும், நீங்கள் தான் என்னை போகணும்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் போக சொன்னால் நீ போயிடுவியா, அது எப்படி நீ போக முடியும் புரியுதா, அதெல்லாம் தெரியாது, நீ வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, நீ வந்து தான் ஆகணும். சரி எந்த உரிமையில் என்னை கூப்பிட்றீங்க, அதான் என்னை போகணும்னு சொல்லிட்டீங்கல்ல, பாரு இன்னமும் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் புரியுதா, நமக்குள்ளே எதுவும் வந்து பிரிவெல்லாம் நடக்கலை, டைவர்ஸும் ஆகலை, அப்புறம் நான் புருஷன் நீ பொண்டாட்டி, அப்போ நான் கூப்பிடக்கூடாதா உன்னை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மட்டும் இப்படி சொல்லுங்கள், அப்புறம் 8 மாத கதையை பற்றி நல்லா பேசுங்க அப்படின்றாங்க. நான் என்ன பேசினாலும் சரி காவேரி, நீ இல்லாமல் உண்மையிலே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. அப்படியே காவேரி தன்னையும் மறக்கிறாங்க. அப்படியே விஜய் பார்க்குறாங்க. உடனே வந்து கை எடுத்துடுறாங்க. நீங்கள் இப்படி தான் சொல்வீங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்து என்னை திட்ட போகிறீங்க அப்படி, அதெல்லாம் உன்னை திட்ட மாட்டேன், இதுக்கப்புறம் உன்னை எதுவுமே பேச மாட்டேன் போதுமா, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அஜய்க்கும் ராகினிக்கும் கல்யாணமும் நடக்காது அப்படி சொன்னோன்னே, நிச்சயமாக சொல்கிறீங்க, ஆமாம் தாத்தா முடிவு பண்ணிட்டாரு, தாத்தா முடிவு பண்ணால் இந்த விஜயும் முடிவு பண்ண மாட்டான், தாத்தாவோட முடிவு தான் என்னோட முடிவும் அப்படி சொன்னோன்னே, நிஜமாவா என்ன நம்பவே முடியலையே, நிஜமாக தான் சொல்கிறேன், நீ தேவையில்லாமல் இங்கே வந்திருக்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற காவேரி, நான் ஏதோ வந்து டென்ஷனில் சொல்லிட்டேன், அதுக்காக இப்படியா பண்ணுறது, எங்களெல்லாம் விட்டுட்டு வர உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஓவராக தான் பண்ணுறீங்க, அப்படியே பாஸ் இருக்க மாதிரி சொல்வீங்களே, இங்கே யாருமே இல்லையே, தாத்தாவும் இல்லை வீட்டில் இருக்கவங்களும் இல்லை, எப்படி நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நடிக்கிறேன்னா அப்படி சொல்கிறாரு. ஆமாம் நீங்கள் நடிக்கிறீங்க தான், நீங்கள் எப்போவுமே நடிப்பீங்களே, அதான் கேட்டேன், இங்கே யாருமே இல்லையே யாருக்காக நடிக்கிறீங்க, நான் யாருக்காகவும் நடிக்கலை, நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, நிஜமாவா சொல்கிறீங்க, ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன், நீ இல்லாமலாம் இருக்க முடியாது புரியுதா, வா முதல்ல அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. உடனே இருங்க நான் வீட்டிலலாம் திங்ஸ்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்கிறாங்க. என்ன திங்ஸு, எல்லாம் இங்கே வாங்கின திங்ஸ் தான், நம்ம சும்மா போக முடியுமா, கொடைக்கானல் வந்திருக்கோம்ல, அதனால் நிறைய வந்து பொருள்லாம் வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு, அப்போது நான் வருவேன்னு உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமே அப்படின்றாங்க. அடிப்பாவி அப்படின்றாரு. பின்ன நீங்கள் வராமல் எங்கே போவீங்க, 8 மாதம் முடியலல்ல, அதுக்குள்ளே என்னை விடுவீங்களா நீங்கள், அப்புறம் எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்த, இல்லை நான் தேட மாட்டேன்னு சொல்லிட்டு எழுதியிருந்தேன், நீங்கள் தேட மாட்டீங்கன்னா தேடாமல் எடுத்துடுவீங்களா, நீங்கள் 8 மாதம் முடிகிற வரைக்கும் என்னை விட மாட்டீங்கன்னு எங்கள் எல்லாம் தெரியும் பாஸ் அப்படின்றாங்க. அடிப்பாவி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் அதுக்காக வரல புரியுதா, தாத்தாவும் நானும் ரொம்ப பயந்துட்டு தெரியுமா, ஏன் என்ன நினச்சிங்க, மேலே போயிடுவேன் நினச்சிங்களா, ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. காவேரி சந்தோஷமாக போகிறாங்க. இது முடியுது.